மீட்டிங்ல நம்ம பேசும்போது நம்ம சொல்றதை அவங்க முழுசா லிசன் பண்றதுக்காக சில மெத்தட்ஸை ஃபாலோ பண்ண சொல்றாங்க. ஸோ அது என்னன்னா, நம்ம பேசும்போது அவங்கள கையை ஆட்டி பேசுறது, அப்புறமா நம்மளோட வாய்ஸ் லவுடா பேசுறது, முக்கியமா நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்த அவங்க இப்ப சொல்ல போறோம் அந்த மீட்டிங்ல. அப்படிங்கும்போது அந்த இம்பார்ட்டன்ட் விஷயம் வரும்போது அப்போ ஒரு பாஸ் பண்ணிட்டு நம்மளோட வாய்ஸை ரொம்ப ரைஸ் பண்ணி, அதாவது லவுடா ஆக்கிட்டு, அப்போ அந்த விஷயத்த சொல்லும் போது எல்லாரும் லிசன் பண்ணுவாங்க, அவங்க மைண்ட்ல அது ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதோட நம்மளோட வாய்ஸை அதிகமாக்கி கம்மியாக்கி நம்ம பேசும்போது அது அவங்களுக்கு அந்த ஒரு டிஃப்ரென்ஸை அவங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, இப்போ கிரிக்கெட் கமெண்டேட்டரி போகும்போது இப்போ 4 இல்லைன்னா 6 அது மாதிரி ஒரு பெரிய ஸ்கோர் மூவ்மெண்ட் இருக்கும்போது அந்த கமெண்டேட்டர் வந்து அதை லவுடா ரொம்ப ஒரு ஃபாஸ்டா ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்த சொல்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ அது எதுக்குன்னா, நம்ம நோட்டீஸ் பண்ணோம் சம்திங் இம்பார்ட்டன்ட் அது நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதோட ஒரு விக்கெட் விழுந்தாலோ இல்லை வந்து ஒரு 4 போனாலோ இல்லை 6 போனாலோ கமெண்டேட்டர் ஃபாஸ்டா அந்த ஒரு மாடுலேஷன் அவங்க வாய்ஸை மாடுலேட் பண்ணி பேசுறதுக்கு காரணம் சம்திங் இம்பார்ட்டன்ட் கோயிங் ஆன், ஸோ ஜஸ்ட் கேர்ஃபுல்லி லிசன் அப்படிங்கிறதுக்கான ரீசன்.